தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. இந்த தை மாதம் நல்லதொரு மாற்றத்தையும் புதியதொரு ஏற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். பொங்கி வரும் பொங்கல் போல உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். பொங்கல் ஸ்பெஷல்னு சொல்லியாச்சு, பொங்கல் இல்லாமல் எப்படி நல்ல ஒரு யூனிக் டேஸ்ட்டில் நெய் முந்திரி எல்லாம் தூக்கலாக ஒரு சிறுதானிய பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே 5 ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்டை மிஞ்சுற அளவுக்கு ஒரு சாம்பார், தேங்காய் எண்ணெய்லாம் விட்டு தாளித்த தேங்காய் சட்னி, நல்லா மொறுன்னு அதே சமயம் நல்லா சாஃப்டாக உளுந்த வடை அப்படின்னு ஒரு பெரிய ட்ரீட்டே காத்துட்ருக்கு. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிஸ் எல்லாம் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு ஊற வச்சிடலாம். 1/3 கப் துவரம் பருப்பு, 1/3 கப் பாசிப்பருப்பு, 2 பருப்பையும் சம அளவு எடுத்துட்டு தண்ணி விட்டு ஒரு 3-4 தடவை கழுவி அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி விட்டு பருப்பை ஊற விட்டுடுங்க. சாம்பார் பண்ணும்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல நிறமாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 4 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்கிறேன். தட்டிட்டு சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணுங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயம் நல்லா மெதுவாக நிதானமாக வதங்கட்டும். 2லேருந்து 3 நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயத்தை விலக்கிட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல கமகமன் வாசம் வருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப அட்டகாசமான ஒரு வாசம் வரும். 3 மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அது கூடவே 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதையும் கலந்தாச்சு. இப்போ ஒரே ஒரு கேரட், 4 பீன்ஸ், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காவை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த காய்க்கு சாம்பாருக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன், ஏற்கனவே 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறோம். இது கூடவே ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த பருப்பு, கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலே இந்த பருப்பு ஊறிட்டு இருந்திருக்கு. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த பருப்பு காய்கறிகள்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துடாதீங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விட்டிங்கன்னா போதும். ஸோ ப்ரெஷர் போனதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம சாம்பார் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பர்பாக இருக்குது. பார்க்குறக்கே அப்படியே பிரமாதமாக இருக்குது. கமகமன்னு ரொம்ப பிரமாதமான ஒரு வாசம் வருதுங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பாரோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கொதிக்கிற தண்ணி 2 தடவை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க சாம்பாரை. டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சாம்பாரை ஃபினிஷிங்கில் நெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அடுத்தபடியாக வித்தியாசமான ஒரு சிறுதானிய பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். குக்கர் வச்சுக்கலாம். அதில் 1/2 கப் பாசி பருப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கமகமன் வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இது கூட நான் இன்னைக்கு குதிரை வாலி தான் எடுத்திருக்கிறேன். வரகு, திணை, சாமைன்னு எல்லாமே இந்த 4மே பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். பட் குதிரைவாலி வந்து இன்னுமே ரொம்ப ஃப்ளஃபியாக சாஃப்டான பொங்கல் தரும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சிவப்பு பச்சரிசி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. குதிரைவாலி வந்து ரொம்ப பொடிசாக இருக்கும். ஸோ கழுவும் போது பார்த்து கவனமாக கழுவி எடுத்துக்கோங்க. அது கூட 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் குதிரைவாலிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 கப் தண்ணி சேர்க்கும் போது அடுத்த நாள் கூட பொங்கல் நல்லா சாஃப்டாக கெட்டியாகாமல் இருக்கும். இது கூட இப்போ 1 டீஸ்பூன் உப்பு,
1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த மிளகுத்தூள் அண்ட் சீரகத்தூள் சேர்க்கும் போது பொங்கல் இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு குக்கர் விசில் போட்டுட்டு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில். இப்போ ப்ரெஷர் நல்லா போனதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம பொங்கல் பாருங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்குது. ஸோ இப்போ இந்த பொங்கலை தாளிக்கிறதுக்காக 1/2 கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரியணும் சீரகம் அண்ட் மிளகு. அது கூட 1/2 கப் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு கூட கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, கூட வேணால் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு நிறைய கேஷ்யூநட் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1 இன்ச் இஞ்சியை துருவி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி போட்டால் வாயில் மாட்டும், கடிப்படும் போது நல்லா இருக்காதுங்கிறக்காக துருவி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சூப்பராக கமகமன்னு வாசமாக வருதுங்க அந்த தாளிப்பு. அதை அப்படியே அந்த பொங்கல் மேலே எடுத்து கொட்டிட்டு நல்ல பொங்கலை கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு வேணும்னா நெய்யை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பட் பொங்கலில் நெய் அண்ட் முந்திரி பருப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அட்டகாசமாக இருக்கும். அடுத்தபடியாக பொங்கலுக்கு செம காம்பினேஷனாக ஒரு தேங்காய் சட்னி. மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய் பூ சேர்த்துருக்கிறேன், 1/4 கப் பொரிக்கடலை சேர்த்துக்கிறேன், 2 துண்டு இஞ்சி, 1 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, முதல்ல ஜாஸ்தியாக சேர்த்துக்காதீங்க. இந்த தேங்காய் சட்னியை 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்து எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சீரகம், ஒரே ஒரு காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக பொரித்து எடுத்து சட்னியில் கொட்டிடுங்க. தேங்காய் எண்ணெய் தாளிச்சிங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம தேங்காய் சட்னி ரெடி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும் சட்னி. அப்போனா தான் அந்த சட்னி அப்படி வச்சு அந்த பொங்கலோ இட்லியோ கூட தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தபடியாக நல்ல முறுமுறுப்பான ஒரு உளுந்த வடை தாங்க பார்க்க போகிறோம். உளுந்த வடை பண்ணுறதுக்கு உளுந்து ஊற வச்சிடலாம். 1 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். 3-4 தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு உளுந்த ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக நல்லா வடித்து எடுத்துட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சில் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. முதல்ல நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தண்ணி. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ஒருவேளை கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கூழ் மாதிரி ஃபைனாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்பவும் பரபரான்னு அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதை அப்படியே தண்ணியில் போட்டிங்கன்னா அது அந்த தண்ணியில் அப்படியே மிதக்கணும். ஸோ இந்த அளவுக்கு டைட்டான ஒரு பேட்டர் கிடைக்கணும் நம்மளுக்கு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துருக்கிறேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா நீங்கள் ஒரு மாதிரி அந்த ஏர் போகிற மாதிரி காற்று போகிற மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கைகள்னால கூட நல்லா அப்படியே கலந்து விட்டு அடித்து கலந்து விட்டிங்கன்னா அதுவே போதுமானது. இந்த வடைகள் எல்லாம் பொரித்து எடுத்துக்கிறதுக்கு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 300 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மிதமான தீயில வச்சு நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம வடைகளை போடணும். ரொம்ப கம்மி ஃப்ளேமில் வச்சு ஒழுங்காக ஹீட் ஆகாமல் நீங்கள் வடை போட்டாலும் வடை போய் கீழே போய் செட்டில் ஆகிக்கும், கீழே பிடிச்சிக்கும். ஸோ உங்கள் கைகளை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அப்புறம் மாவுக்குள்ளே விட்டு மாவை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வடை வேணுமோ அதில் எடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க உள்ள நடுவில். அதுக்கப்புறமா மெதுவாக அந்த எண்ணெயில் உங்கள் கையை திருப்பிட்டிங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற அந்த வடை உள்ளே விழுந்துடும். இனிஷியலாக நீங்கள் வடை போடும்போது அந்த வடையோட ரவுண்ட் ஷேப் பெருசாக வராது. போக போக ட்ரை பண்ண நல்லா பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் வடை போடுறதுல. ஸோ வடை இந்த மாதிரி நல்லா மஞ்சேன்னு வரணுங்க, நல்ல ஒரு கலர் கிடைக்கணும் வடைக்கு. அது போக நம்ம போட்டுக்கிற அந்த வெங்காயம்லாம் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஆகணும். அப்போனா தான் நம்மளோட வடை நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
ஸோ அடுத்த ரவுண்ட் ஆஃப் வடையுமே நம்ம போட்டுடலாம். நல்ல பொறுமையாக நிதானமாக இந்த வடைகள் நல்ல கலர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. திருப்பி திருப்பி போட்டு அப்போ தான் நல்ல உள்ள நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பான இந்த மாதிரி வடை கிடைக்கும். வாங்க நம்ம ஃபைனலாக எல்லாத்தையும் பிளேட்டில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட குதிரை வாலி பொங்கல், மெதுவடை, சாம்பார், 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாருங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள் ஆமாவா இல்லையான்னு மட்டும். அந்த பொங்கலோட சேர்த்து கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாயால் கண்டிப்பாக நிப்பாட்டவே முடியாது. மெதுவடை பாருங்க எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ ஒரு மொறுமொறுப்பாக இருக்குங்க. அது அப்படியே அந்த தேங்காய் சட்னி சாம்பாரோட சேர்த்து கலந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கு. எல்லாரும் உற்சாகமாக பொங்கலை கொண்டாடுங்க. எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். யாராவது இந்த தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு லைக் தாங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குடும்பத்தோடு சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். குடும்பத்தோடு சேர்ந்து உற்சாகமாக குதூகலமாக இந்த பொங்கலை கொண்டாடி மகிழுங்க. மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.